ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு. அதனால் என்ன நினைக்கணும், காலையில் எழுந்திரிச்சு இந்த பக்கத்தில் ஜூராங் ஈஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்குது சிங்கப்பூரில். அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே போனதே இல்லை. இன்றைக்கி தான் போகிறேன். இங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வருவோம். இன்றைக்கி வீடாக்கு வந்து சிங்கப்பூரில் ஜூராங் ஈஸ்ட்டு முருகன் கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, ஒரு வகையில் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் பார்க்கிங் கிடைக்கல. அது நின்றுக்கிட்டு இருக்கேன். எதுவும் பார்க்கிங் கிடைச்சா வண்டியை போட்டு போகலாம். பார்க்கிங் ஒன்றும் கிடைக்கலையே, ஃபுல்லாக இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஃபுல்லாக தான் இருக்கும், வழி இல்லை. பக்கத்தில் எங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, அதனால் கொஞ்சம் கிரௌடாக தான் இருக்கும். சரி பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம். ஓகே, ஒரு வாழை பார்க்கிங் பண்ணியாச்சு. பார்க்கிங் பண்ணி அப்படியே கோயில் நடந்து போகிறேன். அது தெரியுதா கோயில்? இதுதான் ஜூராங் ஈஸ்ட் இருக்கிறதுல ஒரு முருகன் கோயில். ஆனால் தைப்பூசம் இங்கே அதிகம் நடக்காது. தைப்பூசம் வந்து அங்கே டோப்பிக்காட்டில் இருக்க ஒரு தண்டாயுதபாணி முருகன் நடக்கும். இதுதான் அந்த கோயில். சூப்பராக இருக்கா? இது சூப்பராக இருக்கும். கோல்டு கலரில் பெயிண்ட் அடி சூப்பராக வச்சுருக்காங்க. யாருமே இந்தியன்ஸ் தான் செதுக்கிடுவாங்க. கோயிலெலாம் செதுக்கி வச்சுருக்காங்க. இதே இல்லையா? சூப்பர். ஜூராங் ஈஸ்ட் அப்படியே ஒரு விடணுமா? கோயிலுக்குள்ள வந்தாச்சு. இதுதான் முருகன் கோயில். முருகன் கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்காரு சாமி. சூப்பராக இருக்குது. முருகன் கோயிலில் முருகன், அந்த விநாயகர், இங்கிட்ட சாமி சூப்பராக இருக்குது. முருகன் வந்து பெருசாக நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இது வந்து துர்க்கி அம்மனை பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே கூல்ட்டில் அப்படியே சூப்பராக இருக்கும். துர்க்கி அம்மன் இது. கோயில் ரொம்ப இந்த சைட்லலாம் சின்ன சின்ன சாமி வச்சுருப்பாங்க. பிள்ளையார் இது பிள்ளையார் சாமி, அது மாதிரி ஃபுல்லாக ரவுண்டில் வச்சுருந்தாங்க. இது ஒரு சாமி, அது பேர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. எல்லா சாமிக்கும் பேர் பக்கத்தில் போட்டிருக்காங்க. இது பின்னால் நல்லா பண்ணியிருக்காங்க. கோயில் கோல்டு கலர் பெயிண்ட் அடித்து சூப்பராக இருக்கும். நான் தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயில் பாடுறது. இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. நான் போன வருஷம் தான் கும்பாசம் பண்ணாங்க. அப்போ சிங்கப்பூரில் இருந்தேன். அப்போ இடையில கொஞ்சம் நாள் ஊருக்கு போயிட்டேன். பாருங்கள் எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிலையெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி இருக்கணும். சூப்பர் கோயில், நல்லா இருக்கும். இது ரொம்ப காளிசாமி மாதிரி. இந்த அண்ணன் வந்து எல்லா சாமிக்கும் வேப்பிலை வச்சுக்கிறாப்புல. எல்லா சாமிக்கும் வேப்பிலை வாங்கி எல்லா சாமிக்கும் வச்சுக்கிறாப்புல. அதான் நமக்கு பிரேமில் வந்துட்டு இருப்பார் அடிக்கடி. வர சாமி சூப்பராக உடையாங்க. நல்லா இருக்கு. அங்காள பரமேஸ்வரி. சிங்கப்பூரில் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க இந்த கோயிலெலாம். இந்த கோயில் மட்டும் இல்லை, எல்லா கோயிலுமே சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க சிங்கப்பூரில். நல்லா மெயின்டெனன்ஸு நல்லா பண்ணி வச்சுருப்பாங்க சிங்கப்பூரில். அடுத்த வாரம் அங்கே போவோம். தோப்பிக்காடு தண்டாயுதபாணி முருகன் கோயில் போவோம். இல்லைன்னா அங்கே பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே போவோம். அடுத்து பார்ப்போம் டைம் இருக்கான்னு. அவருக்கு முருகன் எல்லா விஷயத்தையும் இருக்கார் முருகன். ஆமாம், ஒவ்வொரு விஷயமாக இருக்கா முருகன். அது மாதிரி எல்லா விஷயம்
இது பைரவர் சாமி. இது பைரவர். இது வீடியோ நிறைய வீடியோ, ஒரு 5 நிமிஷம் இருக்க வீடியோ, அதனால் நான் 2 பார்ட்டாக போடுறேன். அதனால் இது ஒரு 5-6 நிமிஷம் இருக்கும். அடுத்து பாட்டில் மற்ற சாமியெல்லாம் எடுத்து போடுறேன். ஏன்னா லாங் வீடியோ போட்டால் நல்லா. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க, வளர்த்து விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நன்றி.